அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வணக்கங்க ஐயா. ஐயா உங்க பேரு? என் பேரு அருட்ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை பெருஞ்சோதி. என் பேரு ஐயா நான் உங்க பேருங்க ஐயா? என் பேரு பிரபுங்க. அப்பாவுக்கு நடராஜன். எனக்கு சொந்த ஊர் திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம். முசிறியில இருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர்ல ஒரு சின்ன கிராமம். சரி. ஐயா என்ன படிச்சிருக்கீங்க ஐயா? நான் 9ஆம் வகுப்பு பாதியிலே நின்னுட்டேங்க. சரிங்க ஐயா. ஐயா குழந்தைங்க? எனக்கு ஒரு பொண்ணுங்க. 5 வயசு ஆச்சு. சன்மார்க்கத்துக்குள்ள எத்தனை வருஷம் ஆகுதுங்க ஐயா? இப்போ ஒரு 2 வருஷம் ஆகுது. சரி. எப்படிங்க ஐயா தெரிஞ்சது சன்மார்க்கம்? இப்போ நான் முதல்ல ஒரு ஓட்டுநரா பணிபுரிகிறேன். அப்போ ஓனர்கிட்ட வீட்டுக்கு கார் ஓட்டிட்டு இருக்கும்போது என்னோட ஓனர் ட்ரிப்பு போட்டிருந்தாங்க. சரி. அதாவது சுற்றுலா பயணம் போட்டிருந்தாங்க. அப்படியே ஸ்ரீரங்கம், அப்படியே சமயபுரம் அப்படியே போய் மறுபடியும் சிதம்பரம் சிதம்பரத்துல இருந்து மேட்டுமருதூருங்கிற ஊருக்கு முதல்ல கூட்டிட்டு போனாருங்க. சரி. அவரு சுற்றுப்பயணம் போகும்போது நான் வாகன ஓட்டுநரா போயிருந்தேன். அப்ப போயிருக்கும்போது அந்த ஐயாவோட வீடுன்னு எனக்கு அப்ப தெரியாதுங்க. முதல்ல போனாரு. பார்த்தேன் அங்க எல்லாமே எந்த ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஒரு உருவமே கிடையாது. எல்லாமே அமைதியா. பார்த்தீங்கன்னா, ஒரு விளக்கு மட்டும் வச்சிருந்தாங்க. ஐயாவோட படம் இருந்தது. ஐயான்னு இப்ப தெரியும். முதல்ல அன்னைக்கு போம்போது எனக்கு ஐயாங்கிறது தெரியாது. அப்ப உள்ள போம்போது ஐயாவோட 2 சைடுலயும் பார்த்தீங்கன்னா 2 அறைகள் இருக்காது. ஒண்ணு கீழ இறங்குறதுக்கு, ஒண்ணு மேல வர்றதுக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, குழாய் மருத்துவங்களுக்கு மட்டும் தான் அனுமதின்னு போட்டிருந்தது. அப்ப எனக்கு குழாய்னாலே என்னன்னு தெரியும். இது ஒண்ணு. சரி, சரி. என்னன்னா, அப்ப ஓனர்ட்டயே கேட்டேன். ஆனா குழாய்னா என்னங்கண்ணா? அப்படின்னா சொன்னாரு, கறி மாமிசம் தான் குழாய்ங்கிறது அப்படின்னு. சரிங்கண்ணா. அப்ப இது சாப்பிடாதவங்க தான் உள்ள போகணும்னு அனுமதி இருக்கும்போது நான் வெளியில நின்னுட்டேங்க. வெளியில நின்னு நானும் பார்த்துட்டே இருந்தேன். அவங்க போயிட்டாங்க. கீழ இறங்கி போயிட்டாங்க. நான் வெளிய நின்னேன். அப்புறம் எனக்குள்ள ஒரு மனசுல, சரி நம்மளும் போய் உங்கள பார்ப்போமே! அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்ப ஐயா அங்க இருந்தவரு, வழிபாட்டுக்கு இருந்தவரு பெரியவங்க. போனேன் பக்கத்துல ஒரு ஒரு அச்சத்தோட போனேன், பயத்தோட. ஐயா வணக்கங்கய்யா அப்படின்னா, வணக்கம் அப்படின்னு. சொல்லுங்க ஐயான்னாரு. இப்போ இதுக்குள்ள போலாங்களா ஐயா? அப்படின்னு கேட்டேன். போலாங்கன்னாரு. இல்ல இப்ப இதுல மாமிசம் சாப்பிடுறவங்க போக்கூடாதுங்கிற மாரி இருக்கு அப்படின்னேன். பரவால்ல நீங்க போங்க. நீங்க எத்தன நாள் ஆச்சு சாப்பிட்டுன்னாரு. நான் 1 வாரம் ஆச்சுங்கய்யா. அப்ப பரவால்ல போங்கன்னாரு. சரின்ட்டு அப்போ உள்ள போனேங்க. போய் இறங்கி பார்த்தா கீழ ஐயாவோட வாழ்ந்த வீடுங்களாமா. அப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுங்க. அது சரி, விளக்கம் சரி. கேட்டதுக்கப்புறம். போய் வந்ததுக்கப்புறம் அப்படியே ஐயாவோட கருங்குழி, அ சித்தி வளாகம், அந்த மேட்டுக்குப்பம் அதெல்லாம் பார்த்துட்டு வடலூர் அன்னைக்கு ட்ரிப்ப முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேங்க கோயம்புத்தூருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே அதனுடைய எண்ணங்கள் என்னைய சாகசம் பண்ணிட்டே இருந்துச்சு. வடலூர், வடலூர். 2வது என்னன்னா, எனக்கு மத்த கோயில்ல உருவங்கள் பார்த்தா பயம். இந்த சரி. ஆக்ரோஷமா இருக்கு ஆமா. பார்த்தீங்களா? அத பார்த்தா நான் மாட்டேங்க. சரி. இந்த ஆரம்பத்துலருந்து குழந்தையிலருந்து எனக்கு பயம். சரி, சரி. அப்ப இங்க உருவம் இல்லையே அப்படின்ட்டு ஐயாவுடைய அந்த உள்ள போயிட்டு வந்ததுலருந்து அந்த எண்ணத்தால எனக்கு அங்க இருந்து கொஞ்ச நாள் ஆச்சுங்க ஆனா. ஒரு 2, 3 வருஷம் ஆச்சு. அங்க அதுக்குள்ள இருக்கிறது. மறுபடியும் இந்த மாமிச பழக்கத்திலேயே நம்ம பழைய மாரி இருக்கிறது. நான் சாப்பிடாதது எதுவுமே இல்லங்க. சரி, ஊர்றது, நடக்கிறது, பறக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சுங்க. சரி. அப்புறம் இங்க ஐயா போனதுக்கப்புறம் கடைசியா, ஐயோ! இது சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு 3 டைமு எண்ணம் வந்தது. எண்ணம் வந்ததுக்கப்புறம் சுத்தமா விட்டுட்டேங்க. அப்புறம் உயிர் இறக்கம் வந்துருச்சு. சரி. அப்போ ஒரு உயிர் இப்ப அடிபட்டுச்சுன்னா எப்படி துடிக்குதுங்கிற ஒரு இரக்கம் வரும்போது நான் ஆட்டோமேட்டிக்கா சரி. எனக்குள்ள அது ரொம்ப நாள் ஆச்சுங்க. சரி. திடீர்னு விடலைங்க. கொஞ்சம் விட்டேன். அப்புறம் மறுபடியும் அந்த இச்சைக்குள்ள போறது. சரி. மறுபடியும் ஐயோ! இத போய் இப்படி சாப்பிட்டோமே! சரி. அப்படின்னு வர்றது. இப்படியே ஒரு 2, 3 டைம் ஒரு 4, 5 டைம் பண்ணிட்டு, முழுசா அந்த இது வந்ததுக்கப்புறம் சுத்தமா அத விட்டாச்சுங்க. அப்படியே அது ஐயாவோட வழிபாடு. மாசமானா வடலூர் போறதுங்க. சரி, அது சரி. ஒரு ஐயா முசிறியில இருந்து குருநாதன் ஐயான்னு ஒரு ஐயா இருக்காங்க. அவங்க கூட்டிட்டு போனாங்க. போயிட்டு இப்படியே நம்ம சன்மார்க்கம், அப்புறம் இந்த வழிபாடு. இந்த சிலைகள் வச்சு நம்ம மத்த வழிபாடு இருக்குங்க. அதுலயும் ஜோதி. இருக்கோம். அதுல ஒரு அருள்நிலை, அது மருள்நிலை கிடைச்சது. அந்த கோயில்ல மருள்நிலை கிடைச்சது. அப்புறம் மருள்நிலை பொய்ன்னு அதுக்கப்புறம் வடலூர் போக, போக எனக்கு அது மருள்நிலை. அது வேறு. அது இந்த வாக்கு சொல்றது அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அதிலிருந்து வெளிவந்து அருள்நிலை தான் உண்மையான நிரந்தர நிலைன்னு சொல்லிட்டு, இப்ப அருளை நோக்கி ஐயாவ பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். நல்லபடியா போயிட்டு இருக்கிறேங்க. இன்னும் ஐயா ஆட்கொண்டு நல்லபடியா
இயங்கிட்டு இருக்கோம். அந்த உருவ வழிபாடுக்கும் நம்ம ஐயாவோட நீங்க அருள் நிலைன்னு சொன்னீங்கல்லங்க ஐயா. இப்ப இந்த ஜோதி வழிபாடுக்கும் உங்களுக்கு எவ்வளவு மன நிம்மதியா இருக்கு? மன நிம்மதிங்கிறத விடங்க இதுதானே உண்மை நிலை. ஆமா. எங்க போனாலும் இப்போ நான் ஃபர்ஸ்ட் போகும்போது சிவபெருமான் கோயிலுக்கு போனா சிவன நம்ம வணங்குவோம். அங்காள பரமேஸ்வரிக்கு போனா ஆமா. இப்படி என்னென்ன கோயிலுக்கு போறோமோ ஆமா. வணங்குவோம். ஆனா இப்போ அதுக்கப்புறமும் ஐயா வழிபாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் எங்க கோயிலுக்கு போனாலும் அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் சொல்லிடுறேன். சரி. ஏன்னா அதுல வந்து நமக்கும் ஆனந்தம் கிடைக்கும். அங்க உள்ள ஆ. இருக்கிற என்ன எரியுதுங்க கடைசியில ஜோதி தான் எரியுது. ஆமா. அப்ப அந்த ஜோதியை பார்த்து வணங்கிட்டு வந்துடுறதுங்க. சரி. இப்ப 2வது என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா வழிபாடுலயும் எவ்வளவு லட்ச ரூபா, கோடி ரூபா குடுத்து எல்லா மாலை மரியாதை எல்லாம் பண்ணி வச்சனாலும் கடைசியா காமிக்கிறது ஐயாவை தான். ஆமா. ஜோதியை தான் ஆமா. காமிக்கிறாங்க. அப்ப வந்து அந்த ஜோதி தான் உண்மை அப்படிங்கிறது நிலைநாட்டி இப்ப எங்க போனாலும் போமாட்டேன்னு மறுக்கிறது இல்லைங்க. அதான். போற சூழ்நிலை வந்தா டக்குன்னு ஒரு பார்க்க வேண்டிய இடமா இருந்தா போறோம். நம்ம ஐயாவை அருட்பெருஞ்சோதி ஆமா. மகாமந்திரம் சொல்லிட்டு வந்துடுறோம். நமக்கு ஆன்ம திருப்தியா இருக்கு. சரி. நம்ம கூட பேசுறவங்களும் நல்லா சன்மார்க்கத்துல இருக்கிறேன்னு சொன்னாவே ரொம்ப பாராட்டுறாங்க. பரவாயில்ல வள்ளலார் ஐயா நெறியில இருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க. அப்புறம் அப்படியே குடும்பத்திலயும் அப்படியே போயிட்டு இருக்குங்க. கொஞ்சம் மனைவியும் மகளும் ஐயாவோட மகாமந்திர வீட்டுல விளக்கேத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. சூப்பர், சூப்பர். ஐயா வந்து என்னைக்கு ஆட்கொள்றாரோ அவங்கள ஆட்கொள்ளட்டுன்ட்டு அவங்க மாமிச உணவுல இருக்காங்க. நான் வந்து ஐயாவோட இது வழியில போயிட்டு இருக்கிறேன். அவங்க அங்க செய்யற அன்னைக்கு நான் சாப்பிட மாட்டேங்க 2 சரி, நாளைக்கு. சரி, சரி. இன்னும் பாப்பா, அக்கா எல்லாருமே இதுல கொண்டு வந்துருவீங்களா? இல்ல இல்ல அது நான் முடிவு பண்ண முடியாதுங்க. சரி. அது ஐயாட்ட இப்ப இங்க வர்றேன்னா எனக்கு முதல்ல வந்து என்ன சுத்தி இருக்கிறவங்க என்னோட உயிருக்கு அடுத்தபடியா இருக்கிறவங்க மனைவி. அவங்கள வந்து ஐயா கிட்ட வந்து பிரார்த்தனை வச்சுட்டே இருக்கிறேன். ஐயா சரி. எப்படி ஏன்னா என்னால முடியாது இல்லைங்களா? ஆமா. அவங்கள சரி பண்றது என்னால முடியாது. கண்டிப்பா ஐயா பிரார்த்தனை வச்சாலே ஐயா ஐயாட்ட வந்து வச்சுட்டே இருந்தோம்னா நம்ம ஐயா சரி பண்ணிடுவாங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆனா மாறிடுவாங்க. கொஞ்சம் நாள் ஆகுங்க. நீங்களே எடுத்துடனே மாற முடியல கொஞ்ச முடியாது. நாள் அல்ல பண்ணுனங்க முயற்சி பண்ணுங்க. ஆமாமா. நன்னெறிக்கு இருக்கிறோம். நீ ஏன் அந்த மாமிச உயிரெல்லாம் கொல்றங்க பாரு. நீ சாப்பிடுற மாமிசத்தை பாரு. அதுல உயிரை கொண்டுதானே ஆமா. கொல்றோம். நான் வாங்கி கொடுக்கறது கூட இல்லைங்க. ஆ. 2வது இன்னொன்னு என்னன்னா ஐயா ஐயா சொல்லியிருக்காருங்கிறத விட ஒரு இடத்துல படிச்சிருக்கிறேங்க. மாமிசம் சாப்பிடுறவங்கள விட அதை போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கவங்களுக்கு தான் அதிக பாவங்கிற மாதிரி நான் படிச்சிருக்கிறேன். இப்போ நான் எனக்கு மனைவிட்ட சொல்லிட்டேங்க. போன வாரமும் ரொம்ப பிரச்சனை. சரி. எனக்கு வந்து நீங்க விவாகரத்து கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் போய் எடுத்துட்டு வந்து தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். இது முழுக்க முழுக்க உண்மை. சரி. அப்புறம் அவையிலே போய் நடந்து போய் 3 கிலோமீட்டர் நடந்து போய் எடுத்து வந்து சாப்பிட்டாங்க. சரி அப்புறம் ஐயாட்ட வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. சரி. மாத்திருவாங்க. சரி. அதுல எந்த மாற்றமும் இல்லைங்க. ஆனா கொஞ்சம் லேட் ஆகும். லேட் ஆகும் மாறிடும். புரிதல் வரணும் இல்லைங்க. ஆமா. வந்தாதான் இப்ப நானே அதான் நான் சொன்னேன்லங்க. நான் ஊர்றது, பறக்கிறது, நடக்குது ஆமா. எல்லா கிரகத்தையும் சாப்பிட்டாச்சுங்க. ம். இனி இதுக்குள்ள வந்தது ஐயாவோட கருணை தானுங்க. நான் மட்டும் உடனே என்னையதான் குறை சாத்திட்டே இருக்காங்க. ஆ. நீ கரெக்டா இருந்தியா? ஆ. அப்படிங்கும்போது நான் ஒண்ணும் பேச முடியல. அதான். அப்ப ஐயா காலதான் பிடிக்கணும். ஆமா. அப்ப ஐயா மாத்திருவாருங்க. அதுல மாத்துறதை விட நன்னெறி கொண்டு வந்துருவாருங்க. இப்ப நான் வந்துட்டேன். மனைவி மகள் வந்து இன்னும் சிறப்பா இருக்கிறாங்க. ஆமா. இன்னும் எங்களை சுத்தி இருக்கிற 10 குடும்பம் வருங்க. ஆமா. சத்சங்கம் இதுல நிறைய கலந்து கூட்டிட்டு வர முயற்சி பண்ணுவோம். ஐயாட்ட பிரார்த்தனை வச்சுட்டே இருக்குது. இதுல ஐயாவோட இதுல முக்கியமா தயவு தானங்க ஐயா ரொம்ப பெருசா. ஆமாங்க. நம்ம ஏதாவது உணவு அன்னதானம் ஏதாவது பண்றதுக்கு முயற்சி செய்யறோமா? செஞ்சிருக்கோங்க. முச்சடியில செஞ்சிருக்கிறேங்க. சரி. யாருக்கு தெரியாம அதாவது எப்படின்னா நடந்து வந்து வாங்கிக்கிறவங்களுக்கு நாங்க குடுக்கறது இல்லைங்க. சரி. குடுக்கறது இல்லைன்னா அவங்க எங்க வேணாலும் உணவு தேடி அவங்க ஆமா. எடுத்துப்பாங்க. கண், காது, ம். செவி பேச முடியாதவங்க, நடக்க முடியாதவங்க, இந்த மாதிரி குறைபாடான உள்ளவங்களுக்கு தேடி கொண்டு போய் குடுக்கறதுக்கு நாங்க முயற்சி பண்ணி குடுத்துட்டு சரி. இருந்தோங்க. அப்ப நண்பர்கள் எல்லாம் முச்சடியில இருக்காங்க. ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கோம். சரி. குடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் இடையில இங்க கோயம்புத்தூர் வந்துட்டேங்க. சரி, சரி. அவங்க தொடர்ந்துட்டு தான் நண்பர்கள் சேர்ந்து செஞ்சீங்களா? ஆமாங்க. சரி, அங்க ஒரு நம்ம சின்ன ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. சரி, 5 சரி. பேர் குரூப் இருக்கிறோம். நீங்க போய் நம்ம சன்மார்க்கத்தை சொல்லி சேர்த்தீங்களா? இல்ல இல்ல, ஒரு இல்ல எல்லாருமே இறைவன் திருவருளால சரி. ஐயாவோட அருளால சேர்ந்தவங்க. சரி, சரி. இப்ப அவங்கள கூப்பிட்டு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. நீங்களும் எப்படி பழக்கம் அப்படின்னா இறைவன் தான். வள்ளல் பெருமானார் தான் எங்களை கூட்டி வச்சாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்களும் சொல்லுவாங்க. நானும் அதே சரி. சொல்றேன். ரொம்ப சந்தோஷம். சரி. இந்த வழிபாட்டினுடைய லாபம் என்ன? ஐயா இப்போ நம்மளோட அம்மா, அப்பா அவங்களுக்கு எல்லாமே இதுல சன்மார்க்கத்தை பத்தி இல்லைங்க. சொல்லியிருக்கீங்க. அவங்க வரலைங்க. சரி. அவங்க எப்படின்னா அவங்க ஆரம்பத்துல இருந்தே தாத்தா அந்த முப்பாட்ட வழியில இருந்து வரும்போது அவங்க எல்லாம் உயிர் பலியை தான் முக்கியம். அதுதான் தெய்வ வழிபாடு. ம். கெடா வெட்டுறது, கோழி வெட்டுறது இதுதான் வந்து அவங்க மூச்சான்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதான், அதான். ஆனா நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேங்க. அது சரி. கூடாது. அதனால வந்து இப்ப 1 வாரத்துக்கு முன்னாடி கூட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம கட்டிலோட படுத்திருக்கிறாருங்க. சரி. இப்ப இந்த மாதிரி மாமிசம் எடுத்து சாப்பிடுங்கடா, உடம்புக்கு நல்லது, நல்ல நாள் அதுவுமே எடுத்து கொடு பிள்ளைங்களுக்குன்னு சொன்னாரு. நான் சொல்லிட்டேன். சரி. இத்தனை வருஷமா சாப்பிட்டுட்டு இருந்தீங்களே, ஏன்பா உங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஏன் படுத்துட்டீங்க? ம்.
அப்ப நீங்க நல்ல திடகாத்திரமால இருந்திருக்கணும். ஆம். அப்ப அந்த உயிர் அதாவது இதுல அதுக்குன்னு சைவத்துல வந்து அப்ப சாப்பிட்டிருந்தா நல்லா இருந்திருப்பனான்னு கேட்க வேண்டாங்கப்பா. ம். அத சாப்பிட்டு நீங்க வந்து நல்லா இருந்திருக்கணும்ல, ஏன் உடம்பு சரியில்லாம? ஆ. அதனால அத விட்டுறலாம். ம். அப்படின்னு அம்மா, அப்பாட்டலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, அவங்க அது ஐயா பார்த்துக்குவாரு. சரி. வள்ளல் பெருமானார் அவர் கருணை வச்சா தான் அவங்கள ஆ. மாத்த முடியும். கண்டிப்பா நடக்கும். ம். அப்புறம் நீங்க இப்போ இந்த உருவ வழிபாடு நம்ம பண்ணியிருக்கோம். இப்ப நீங்க இதுக்கு வந்திருக்கீங்க சன்மார்க்கத்துக்கு. 2க்குமே உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியுதா? இல்ல இதோட முடிவு என்னன்னு நினைக்கிறீங்கய்யா? இப்போ அங்க வந்துங்கம்மா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலை. ம். சிலையா இருக்கு. சைடுல தீபம் இருக்கும். இங்க வந்து சிலைலாம் கிடையாது. ஆமா. இப்ப இங்க வந்து ஒன்லி வந்து ஜோதி. ஜோதி மட்டும் தான். இப்போ ஜோதியில என்னன்னா, ஜோதி வந்து நமக்குள்ள உள்வாங்கும்போது அதனுடைய ஆற்றல் நம்ம ஆன்மாவுக்கு வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கு. ம். பிரகாசமா இருக்கும்போது உள்ள வந்து அம்மா கிட்ட கிடைக்காத சந்தோஷம் கூட இதுல கிடைக்குதுங்க. ஏன்னா என்னோட உணர்வுபூர்வமான இது உண்மை. அதான் நான் கேட்டேன் உங்களுக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு. ஜோ அதாங்க அது அந்த ஆனந்தத்த வந்து என்னால சொல்ல சொல்ல முடியும். முடியல. சொல்ல முடியலன்னாங்க, அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. ம். இப்ப அம்மா அழுதுட்டு இருக்கிறோம். அம்மா கூட ஆம். சலிச்சுக்குவாங்க. என்னடான்னு. அது மாரி ஐயா வந்து தாயினோட தயாவான தத்துவம்னா நான் ஆ. உணர்ந்து அந்த ஒளிய நான் பார்த்து வணங்கிட்டு வர்றேங்க. அதனால நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னா, என்னோட ஆன்ம பிரகாசமா இருக்கு. நான் பார்க்கிறவங்க, பேசுறவங்க, பழகுறவங்க கிட்டலாம் அந்த ஜோதி வடிவத்த நிறுத்தி பேசும்போது என்னோட செயல கேட்கறாங்க. என்ன தம்பி சொல்ல வராருன்னு கவனிக்கிறாங்க. கவனிச்சு எனக்கு பதில் கரெக்ட்டா சொல்றாங்க. எனக்கு வர்ற தீங்கான இது கூட என்னைய விட்டு விலகி போயிடுது. இப்ப எனக்கு முன்னாடி ஒரு சின்ன தவறான விஷயம் பேசுறாங்கன்னா கூட, நான் இருக்கிறேன்னா கொஞ்சம் தள்ளி போய் பேசுறாங்க. இத சரி, விட சரி. நான் எனக்கு ஒண்ணும் உணரலைங்க. ரொம்ப நல்லிங்கய்யா. சமய மதத்துல லாபம் என்னங்கய்யா? சன்மார்க்கத்துல லாபம். முடிவான லாபம் என்னன்னு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சின்ன பையன். நான் வந்து அந்த அந்த வழிபாட்டிலே இருந்துட்டேங்க. நான் திடீர்னு இதுக்கு வந்திருக்கும்போது, அந்த சமயம்னா பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விதத்துல நம்ம யாரு என்னன்னு கேட்டுர்றாங்க. ஆமா, நீங்க என்ன ஆளுங்க? ஆமா. நீங்க என்ன ஜாதி? ம். அப்ப நீங்க உத்திராட்ச போட்டிருக்கிறோம் பாருங்க. ம். உத்திராட்ச போட்டிருந்தா, ஓ ரைட் இவரு அடியாரு ம். அப்படின்ட்டு ஒரு சமயத்த குறிக்குது. இல்லைன்னா நீங்க இந்த ஊரா? எங்க ஊர்ல கேட்கறாங்க. நீங்க என்ன ஆளுங்க? ம். அப்படின்னு கேட்கறாங்க. இங்க வந்து அது கிடையாது. யாருமே இந்த உலகத்துல சன்மார்க்கத்துல உள்ள போயிட்டோம்னா, ஐயா சொன்னாங்க. 24 மணி நேரம் தொறந்தே இருக்கு நீங்க வாங்கன்னாங்க. அந்த மாரி அங்க கிடையாதுங்க. யாரு, என்ன, ஜாதிகள் வந்து குறிப்பிடப்படுது. சமயங்கள் வந்து வெளிப்படையா கேட்கறாங்க. ஆனா ஐயாட்ட வந்து அந்த ஒரு இது கிடையாதுங்க. இது லாஸ்ட் வரையுமே கிடையாதுங்க. எங்கேயுமே கிடையாது. ஆமா, ஐயா ஆமா. அது அது ஒரு விஷயம் இதுல இருக்குங்க. ம். அதனால எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குங்க. எனக்கு வந்து இப்ப நான் பார்த்தீங்கன்னா, அப்படி பார்க்க போனா நான் ஒரு அ இருக்கிறதுலயே கீழ்மட்டமான ஜாதின்னு வச்சுக்கங்களேன். என்ன இருக்குதோ அதுல பிறந்தவனா நான் நெனச்சுக்கிறேன். என்னை கேட்கும்போதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கும். அப்ப எனக்கு இங்க யாருமே கேட்கறதில்ல. ஐயா கூட வாங்க உட்காருங்கங்கிறாங்க. நீங்க மத்த இதுல போனீங்கன்னா கீழ தான் உட்காருவாங்க. அதனால வந்து எனக்கு அந்த ஜாதி சமயத்த விட இந்த கொள்கை வந்து ரொம்ப புடிச்சிருக்கு. இதுதான் நிரந்தரமான கடைசி வரை கொண்டு போகக்கூடிய ஒரு ஆமாங்க. கண்டிப்பா. ம். ஆமாங்க. அந்த மாரி இருக்கு. அப்புறங்க ஐயா சமய வழிபாடுனால உங்களுக்கு வர லாபம் என்ன? சன்மார்க்கத்துல வேண்டுறதுனால வர லாபம் என்ன? இப்ப சமயம்னா அம்மா, அப்பா கூட்டிட்டு போயி ஆரம்பத்துல இருந்து கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு என்ன காரியம் ஆகலையோ அத வேண்டுறோம். ஐயா எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. எனக்கு பண கஷ்டமா இருக்கு. எனக்கு வந்து அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல. எப்படியாவது சரி செஞ்சுருங்க. நம்ம செஞ்ச பிரச்சனைக்கு உடம்பு அது தானா சரியாயிருங்க. ம். அப்ப போய் அங்க வேண்டுறோம். ஐயாட்ட அப்படி இல்லைங்க. எப்படின்னா, ம் அருள கேட்கிறோம். ஆமா. பரிபூரணமான அருள குடுத்தா, நம்மகிட்ட எல்லாமே ஐயா இருக்கும்போது, எல்லாமே தெளிவா நடக்குங்கிறது, இந்த நம்ம சன்மார்க்கத்துல வந்து ஒரு நிதர்சனமான உண்மைங்க. அதான் உண்மைங்க. அப்ப அந்த வழிபாட்டுல வந்து கேட்கிறோம். அது வந்து கண்மூடி வழிபடுறோம். அங்க ம். கண்மூடி தனமெல்லாம் மண்மூடி போகுதுன்னு சொல்லியிருக்காரு. இங்க அப்படி இல்லங்க. ஒளிய வந்து பார்த்து நமக்குள்ள இருக்கிற ஆன்மாக்கு பிரகாசமா கொண்டு வந்து, எந்த ஒரு வேண்டுதலும் ஐயா வந்துட்டாருன்னா நமக்கு எல்லாமே நடக்குங்க. அதனால இங்க நல்ல ஒரு ஆன்ம லாபத்த பெறலாங்க. அங்க ஆமா. பொருள ஈட்டுறோம். இங்க அருள சேர்க்கிறோம். ஆ. ஆன்மீக லாபம் தான் எல்லாமே. ஆன்ம லாபம். அப்படின்னா நம்மளுடைய செயல் நமக்குள்ள இருக்கிற ஆன்மா வந்து இப்ப நம்ம ஆரம்பத்துல இருந்து நம்ம இப்ப நான் சொல்லிட்டு வந்தேன் இல்லைங்களா? அதனால நம்ம ஆன்மா அதை நோக்கி சிந்தனை, செயல்பாடு போயிட்டு இருந்துச்சுங்க. இப்ப ஐயாவோட வழிபாடுக்கு அப்புறம் நம்ம ஆன்மா பிரகாசிச்சு எந்த சிந்தனை செஞ்சாலும் ஒரு உயர்வான சிந்தனை, நம்ம செயல் உயர்வான செயலா இருக்கு. நம்ம போற பாதை உயர்வான பாதையா இருக்கு. நம்ம கூட சேர்றவங்க எல்லாமே நம்ம கிட்ட வரும்போது நம்ம ஆன்மாக்கு தகுந்த மாரி, நம்ம ஆன்ம லாபத்துக்கு தகுந்த மாரி நல்லபடியா பேசுறாங்க. அவங்க தீயவங்களா இருந்தாலும், பேசுற தவறா இருந்தாலும், நம்ம கிட்ட பேசும்போது நல்லா நல்ல நல்ல முறையா பேசுறாங்க. அது ஒரு லாபம் இருக்கு.
ஆண்மென்பெல்லாம் இந்த மூணுமே ஜோதிமயமாக வேண்டியதுதான் வந்து சன்மார்க்க முடிவு. ஆமா. அங்க வந்து ஆமா, அதான் உண்மை. அதான். இறப்பு உறுதி, ஆனா அடுத்தது பிறப்பு இல்லை அப்படிங்கிறது அவங்களோட முடிவு. சமய வழிபாட்டுக்கும் சன்மார்க்க வழிபாட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அங்க இது வந்து இரவாமை, அங்க வந்து பிறவாமை. பிறவாமை. அதை முத்தின்னு சொல்றாங்க. ஆனா இங்க வந்து இரவாமையே எழுதினாத்த முத்தி சித்தி ரெண்டுமே. ஆமா. இது இந்த மரணமில்லா பெருவாழ்வு. மரணமில்லா பெருவாழ்வுதான் இங்க லாபம். லாபம். ஆன்மீக லாபம்னா என்னன்னா மரணமில்லா பெருவாழ்வு. ஆமா. மரணமில்லா பெருவாழ்வுன்னு என்னன்னா ஆன்மா, உயிர், உள்ளம். இதான் ஆன்மா, உடம்பு, உயிர், இல்ல இல்ல, ஆன்மா, உயிர், உள்ளம். ஆன்மா, உயிர், அந்த உள்ளமும் ஆன்மாவும் ஒன்னாயிருது. அப்ப இந்த உடம்பு, உயிர், ஆன்மா இப்படி வச்சுக்கோங்க. உடம்பு, உயிர், ஆன்மா இந்த மூன்றுமே ஒளிமயமாகிறத வந்து மரணமில்லா பெறுவாரு. சொல்லி பாருங்க. உடம்பு, உயிர், உடல். இந்த உடம்பு தான் முதல்ல சொல்லிட்டோம். உடம்பு, உயிர், ஆன்மா இந்த மூணுமே ஒளிமயமாகும். இந்த மூன்றும் ஒளிவடிமாகிறத ஆன்மின்பல் ஆகும். அது சொல்லுங்க. சொல்லி